ஆண்டவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை புரிந்து கர்த்தரை கொண்டாட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ದೇವರ ಪ್ರೀತಿ ದೇವರ ಆಳವನ್ನು ನಾನು ಕೊಂಡಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ. அவரை கொண்டாட வந்திருக்கிறோம். ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ. அவர் அன்பை பாட வந்திருக்கிறோம். ಆತನ ಹಾಡನ್ನು ಹಾಡುವುದಕ್ಕೆ நாம் ஆராதனையில சொன்னது போல ನಾನು ಆರಾಧನೆ இது வெறும் குட் ஃப்ரைடே அல்ல, ಇದು ಬರೀ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ, இது அன்பின் ஃப்ரைடேயா இருக்கிறது. ஹல்லேலூயா. ಇದು ಪ್ರೀತಿಯ ಫ್ರೈಡೆ ಆಗಿದೆ. இது அன்பின் ஃப்ரைடே, இது லவ் ஃப்ரைடேவா இருக்கிறது. ಇದು ಪ್ರೀತಿಯ ಫ್ರೈಡೆ ಆಗಿದೆ. யாரோ வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறான், ಯಾರ್ಯಾರೋ ವ್ಯಾಲೆಂಟೈನ್ಸ್ ಡೇ என்னென்னவோ பண்றான் அந்த வேலண்டைன்ஸ் டேல. ಏನೇನೋ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. இதுதாங்க ரியல் வேலண்டைன்ஸ் டே. ಇದುವೇ ರಿಯಲ್, இதுதான் உண்மையான அன்பின் தினம். சந்தோஷமா உட்காரலாம் இங்க. ஹல்லேலூயா. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. ಇದುವೇ ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. ಇದುವೇ ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இதுவே அன்பின் தினமா இருக்கிறது. ಇದುವೇ ಪ್ರೀತಿಯ ದಿನ. ஒரு அல்லேலூயாவை எதிர்பார்க்கறோம், வர மாட்டிருக்கு. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுவே அன்பின் தினமா இருக்கிறது. ಇದುವೇ ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இது பெரிய அன்பின் தினத்தை வெளிப்படுத்தின நாள். ಇದು ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದ இந்த தினம் ಈ ದಿನವು இயேசு எனக்காக வந்து ಯೇಸು ನನಗೋಸ್ಕರ ಬಂದು வாழ்ந்து ಬಾಳಿ ஒரு ரோல் மாடலாக இருந்து ಅವರು ಒಂದು ರೋಲ್ ಮಾಡೆಲ್ ಆಗಿದ್ದು, ஒரு மாதிரியாக இருந்து ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ದು, ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து ಒಂದು ದಾರಿಯಾಗಿದ್ದು, எனக்காக வந்த கடமையை வந்த பணியை வந்த மிஷனை முடித்த நாள் இது. ನನಗೋಸ್ಕರ ಬಂದು ಆ ಯೋಜನೆಯನ್ನು ಮುಗಿಸು ಆತನು ಹೋಗಿದ ಆತನ சாத்தானை ஜெயித்த நாள் இது. ಅವನು ಸಾತಾನನನ್ನು ಜಯಿಸಿದ சாத்தானை வென்ற நாள் இது. ಸಾತಾನನನ್ನು ಜಯಿಸಿದ ದಿನವಾಗಿದೆ. பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அந்த பணியை ஒரு பிசகு இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாம அழகாய் நேர்த்தியாய் முடித்த நாள் இந்த நாளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ತಂದೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಬೇಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಮಾಡದೆ ಅವರು ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಸಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ಇವತ್ತಿನ ನನ್ನ ಪೀಠಿಕೆ இட் இஸ் finished. ತೀರಿತು. எல்லாரும் சொல்லமா? இட் இஸ் finished. ಇದು ತೀರಿತು. இன்னொரு தடவை சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? இட் இஸ் finished. முடிந்தது, முடிஞ்சது, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ இது முடிந்தது. ಇದು ಮುಗಿಯಿತು. வேதம் சொல்லுகிறது, யோவான் 19:30 வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, ಯೋಹಾನನನ್ನು 19:30 இயேசு அந்த சிலுவையின் பாடு நேரத்திலே 7 வார்த்தைகளை சொன்னால் அதிலே இது ஒரு வார்த்தை. ಯೇಸು ಸಿಲುವೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ಆತನು 7 ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು, ಅದರಲ್ಲಿ ಒಂದನೆಯದಾಗಿದೆ. இது 6வது வார்த்தையா இருக்கிறது. ಇದು 6ನೆಯ இந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಅವರು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. When he had received the drink, Jesus said, it is finished. ಯೇಸು ಆ ಉರುಳಿ ರಸವನ್ನು ತಗೊಂಡ ಮೇಲೆ ತೀರಿತು ಎಂದು ಹೇಳಿ, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಬಾಗಿಸಿ ಆತ್ಮವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. என்னங்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ಅವರು ಮುಗಿತು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು, சொல்லமா? இட் இஸ் finished. ಹೇಳೋನ್ವಾ ಇದು ತೀರಿತು, முடிந்தது. ಮುಗಿತು. இன்னைக்கு இந்த முடிந்ததுன்னு சொல்லி பல காரியங்கள் இருக்கு இதுல. ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳು, ஆழமாய் பார்க்க போனா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ಆಳವಾಗಿ ನೋಡಿದರೆ ಇನ್ನೂ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು. ஆனா நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் ஆண்டவர் முடிச்சிருக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಆಗ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ದೇವರು ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು அவர் முடிப்பதற்காக எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார் என்பதை பார்க்க போகிறோம். என்னோடு உங்கள் இருதயத்தை, உங்கள் செவியை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வந்தது நல்லது. சொல்லுங்க, உங்க இருதயத்தையும் உங்க செவியை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕಿವಿಯನ್ನು ನೀವು ತೆರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல யாரா இருந்தா சொல்லுங்க, இல்ல உங்களுக்கே சொல்லிக்கங்க. ಒಂದು ವೇಳೆ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಇದ್ದರೆ நீங்க இங்க வந்தது நல்லது. ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. நீங்க இங்க வந்தது ரொம்ப நீங்க நல்லது. சும்மா வரல. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಬರಲಿಲ್ಲ. நீங்க சும்மா வரல. ನೀವು ಸುಮ್ಮನೆ ನೀವು ಬಂದಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ. நீங்க இங்க சும்மா ಏನೋ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ ನಾನು ಬಂದೆ அப்படின்னு சொல்லி வரல. ಏನೋ ಯೋಚಿತ ನಾ ಬಂದೆ. உங்க ஃப்ரெண்டோ, உங்க பிரதரோ, உங்க சிஸ்டரோ, உங்க வீட்டாரோ கூப்பிட்டதுனால வரல. ನಿಮ್ಮ ಬ್ರದರೋ ನಿಮ್ಮ ಸಿಸ್ಟರೋ ಕರೆದೋಗೋಸ್ಕರ நீங்க ಬಂದಿಲ್ಲ. இன்னைக்கு இங்க வந்தது கர்த்தருடைய தீர்மானம். ನೀವು ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಕರ್ತನ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. உங்க கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ நீங்க உங்க இருதயத்தை திறந்து கேட்டீங்கன்னு சொன்னா, உங்க செவியை திறந்து கேட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோட நிச்சயமாய் பேசுவார். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕಿವಿಯನ್ನು ತೆರೆದಿಟ್ಟು ನೋಡಿದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ಹೇಳಿ, ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು என்ன முடிச்சிட்டாரு? ಏನು ಮುಗಿಸಿದರು? எனக்கு என்னென்னலாம் என் வாழ்க்கையில நான் செய்யணும்னு இருக்கோ அதை எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ನಾನು ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇದ್ರು ಅವರೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. பாருங்க, ನೋಡಿ, முடிந்தது என்ற வார்த்தைக்கு கிரீக் மொழியில
டெட்டலஸ்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தது. இட் இஸ் finished. In Greek word it says tetelestai. சொல்லலாமா? ಇದು ಮುಗಿದಿದೆ. ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಟೆಟಲಿಸ್ಟಾಯ್ அந்த டெட்டலஸ்டாய் என்கிறதான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ಆ ವಾರ್ತೆಗೆ ಅರ್ಥವೇನೆಂದರೆ paid in full. என்னங்க? paid in full. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕ್ರಯವನ್ನು ಕೊಟ್ಟಾಯಿತು. புரிஞ்சுதுங்களா? paid in full, விலை கொடுத்து ஆச்சு. என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ, என்ன நான் கொடுக்கணுமோ அதற்கான விலையை ஃபுல்லா கொடுத்துட்டாரு. எவ்வளவு கொடுத்துட்டாரு? ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಕೊಡಬೇಕು ಏನು ಕೊಡಬಾರದು ಅವೆಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಟ್ಟು ಮುಗಿಸಿದರು. Death is wiped away completely forever. எல்லாவற்றையும் கர்த்தர் முழுவதுமாய் கொடுத்து தீர்த்து விட்டார். ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಕೊಟ್ಟು ಶಾಶ್ವತವಾಗಿ ಆತನು ಅಳಿಸಿದನು. கடனை அடைச்சாச்சு. ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿದನು. யாருக்காக போய் நம்ம கடனை அடைக்கிறோம்னு சொன்னா, ಯಾರತ್ರಾದ್ರೂ ಹೋಗಿ ನಾನು ಸಾಲ ತೀರಿಸಿ, சில சமயத்துல நம்ம வாங்குற இந்த பண கடனை அடைக்கிறதுக்கு பாதி கடனை அடைச்சாவே ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡ ಸಾಲವನ್ನು எவ்வளவு ಖುಷಿ ಆಯ್ತು. ತೀರಿಸಿದರೆ ஐயோ எவ்வளவு நல்லவரு, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು, அந்த பிரதர் அவ்வளோ ಒಳ್ಳೆಯವರು, அந்த பிரதர் எவ்வளவு நல்லவரு, நான் வாங்கின இந்த காசு அவருக்கு பாதி காசு கொடுத்து அடைச்சிட்டாரு, நான் ತಗೊಂಡ ಅರ್ಧ ಕಾಸನ್ನು ಅವರು ತೀರಿಸಿದರು. பணத்துக்கே அவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ಹಣಕ್ಕೋಸ್ಕರವೇ ಅಷ್ಟು ನಾವು நான் செஞ்ச பாவத்தை, நான் ಮಾಡಿದ ಪಾಪ, நான் செஞ்ச அக்கிரமத்தை, நான் ಮಾಡಿದ ಅಕ್ರಮಗಳು, நான் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் ಮಾಡಿದ ಎಲ್ಲ ವಿಷಯ அவர் மன்னிச்சு ಅವರು ಆತನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, நான் மறிக்க வேண்டிய இடத்துல ನಾನು ಸತ್ತು ಹೋಗುವ அவர் வந்து மரித்து ಅವರು ಬಂದು ಅಲ್ಲಿ முழுவதுமாய் எல்லா கடனையும், என் மேல் விழுந்த எல்லா கடனையும், நான் பட்ட கடனை அவர் தீர்த்து முடித்து விட்டார். ಪೂರ್ಣವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ತೀರಿಸಿದನು. புரிந்துங்களா? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். paid in full, not half. பாதி இல்ல, ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ತೀರಿಸಿದರು. ಅರ್ಧವಲ್ಲ, 10% முடிக்கல, ಅವರು 10% 20% முடிக்கல, 20% ಮುಗಿಸಿದರು, 30% அல்லது 50% முடிக்கல. 30% ಇಲ್ಲ 50%. மனுஷன் எப்படி முடிப்பான்? உங்க கடனை என் கடனை தீர்க்க ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ? என்ன, நான் இவ்வளவு கொடுக்குறேன், நீ இவ்வளவு கொடுத்துக்க, அவ்வளவுதான் நான் உனக்காக நிக்க முடியும். ನಾನು ಇಷ್ಟು ಕೊಡ್ತೀನಿ, ನೀನು ಇಷ್ಟು ಮುಗಿಸು ಅಂತ. நீ பட்ட கடனுக்கு நான் ஏன் நிக்க முடியும்? ನೀನು ಮಾಡಿದ ಸಾಲಕ್ಕೆ ನಾನು ಯಾಕೆ ನಿಲ್ಲು? மனுஷன் அப்படிதான் சொல்லுவான், அவ்வளவுதான் முடியும் அவங்களால. ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் என் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன செஞ்சார் தெரியுமா? ನನ್ನ ಕರ್ತನು ಏನು ಮಾಡಿದರು? நான் பட்ட எல்லா கடனையும், அவர் பட்ட கடன் அல்ல, ನಾನು ಮಾಡಿದ ಸಾಲವನ್ನು அவர் படல எதையும், ಅವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, அவர் எந்த பாவத்தையும் செய்யல, ಅವರು ಏನು ಮಾಡಿಲ್ಲ, அவர் எந்த அக்கிரமத்தையும் செய்யல, ಅವರು ಯಾವ ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡಿಲ್ಲ, அவர் எந்த தப்பையும் செய்யல. ಅವರು ಯಾವ ತಪ್ಪುಗಳನ್ನು, நானும் நீங்களும் செஞ்ச தப்ப, ನಾವು ನೀವು ಮಾಡಿದ நானும் நீங்களும் செஞ்ச பாவத்தை ನಾವು ನೀವು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು paid in full. ಅವರು ಸಾಲವನ್ನು ಪೂರ್ಣ, hallelujah, it is finished, ಅದು ತೀರಿತು, it is finished, முடிந்தது, ಅದು ತೀರಿತು, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ಮುಗಿತು. இனிமேல் நீங்க போய் எதையும் செய்யக்கூடாது. ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಹೋಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು. யாருங்க செய்யக்கூடாது? ಯಾರು ಹೋಗಿ ಮಾಡಬಾರದು. இனிமேல் நாம் போய் எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ಈಗ ನಾನು ಹೋಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು, ಏನು. அவர் எல்லா கடனையும் அடைத்து முடித்து விட்டார். ಅವರು ಎಲ್ಲ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿದರು. 2 கொரிந்தியர் 5:18 19 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, ಇದೆಲ್ಲ ದೇವರಿಂದಲೇ ಉಂಟಾದದ್ದು. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ಆತನು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ತನಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿಕೊಂಡು ಸಮಾಧಾನ ವಿಷಯವಾದ ಸೇವೆಯನ್ನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದನು. முழுசா வாசிருங்க. ಆ ಸಮಾಧಾನ ವಾಕ್ಯವೆಂದರೆ, ದೇವರು ಮನುಷ್ಯರ ಅಪರಾಧಗಳನ್ನು ಅವರ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಹಾಕದೆ ಲೋಕವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತನಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆಂಬುದೇ ಅದನ್ನು ಸಾರುವ ಸೇವೆಗೆ ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். என்னங்க, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் ஒப்புரவாயிட்டோம். ನಾವು ಕ್ರಿಸ್ತುವಿನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡ್ವಿ. எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் யார் செஞ்சாரு? ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಪರಿಹಾರ ಯಾರು ಮಾಡಿದರು? அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ಅವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. நம்ம மேல விழுந்தது பாருங்க சாபம்,
ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿತ್ತಲ್ಲ ಶಾಪ. சொல்றாங்கல்ல, அப்பா செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச பாவம், என் தாத்தா செஞ்ச பாவம், என் முன்னோர்கள் செஞ்ச பாவம். ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ತಂದೆ ಮಾಡಿದ ಪಾಪ, ತಾಯಿ ಮಾಡಿದ ಪಾಪ, ಅಥವಾ ನಿನ್ನ ಅಜ್ಜ ಮಾಡಿದ ಪಾಪ, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರಲ್ಲ. வெரி குட். அந்த பாவங்களை அந்த சாபங்களை எல்லாம் அவர் தீர்த்து விட்டார். ಆ ಶಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ತೀರಿಸಿ ಬಿಟ್ಟರು, அவர் முடித்து விட்டார். ಅವರು ಮುಗಿಸಿ ಬಿಟ್ಟರು. அததான் அவர் இங்க சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಇಲ್ಲಿ கல்வாரி சிலுவையிலே ಕಲ್ವಾರಿ ಸಿಲುವೆ அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ಮುಗಿಸಿದರು. இனி எந்த பலிகளையும் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ಇನ್ನು ಮೇಲೆ ಯಾರು ನಾವು ಆಗಲಿ ನೀವು ಆಗಲಿ ಯಾವ ಬಲಿಯನ್ನು ನಾವು இனி எந்த மலையை ஏற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ಇನ್ನು ಮೇಲೆ ನಾವು ಯಾವ ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಹತ್ತಲಿಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬಾರದು, ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. என்ன பாருங்க, இனி எந்த மடத்தையும் எந்த மனுஷனையும் நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து முடிந்தது என்று சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ಇನ್ನು ಮುಂದೆ ಯಾವುದೇ ಮಠವಾಗಲಿ ಅಥವಾ ಆಶ್ರಯಿಸುವ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. இனி எந்த ஆட்டையும் நான் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரே தேவாட்டுக்குட்டியாக மரித்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ಇನ್ನು ನಾವು ಮೇಕೆಗಳನ್ನು ಬಲಿ ಕೊಡುವುದಾಗಲಿ ಏನು ಮಾಡುವುದಾಗಲಿ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, ಏಕೆಂದರೆ ಅವರೇ ಬಲಿಯಾಗಿ ಅವರು ಕುರಿಯಾಗಿ ಅವರು ಬಲಿಯಾದರು. எந்த மாட்டையும் இனி நான் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ಯಾವ ಹಸುವನ್ನು ನಾವು ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ எந்த கேண்டலையும் கொளுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ನಾವು ಯಾವ ಕ್ಯಾಂಡಲ್ ಅನ್ನು ನಾವು ಹಚ್ಚಿಸುವ இனி நானே கூட என்ன துன்புறுத்திக்கிட்டு கடவுளே எனக்கு இதை கொடு, கடவுளே எனக்கு அதை கொடு, கடவுளே என்ன அதை செய், எனக்கு இதை செய்ய சொல்லி நான் என்ன கீறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಹಿಂಸೆಯನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆமா தானே, நான் என்ன கீறிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನನ್ನನ್ನು ನಾನು ಗೀಚಿಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. என்ன சாட்டையில அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನನ್ನನ್ನು ನಾನು ರಾಟೆಯಿಂದ ಆಗಲಿ ಅಥವಾ ಸಾಟೆಯಿಂದ ಆಗಲಿ ನಾನು ಹೊಡೆದುಕೊಳ್ಳುವ நான் என்னுடைய ரட்சிப்புக்கு எந்த கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ನಾನು ನನ್ನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ನಾನು ಏನೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. கரங்களை தட்ட மாட்டோமா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ಅವರು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. கொஞ்சமல்ல, முழுவதுமாய் முடித்து விட்டார். ಅವರು ಸ್ವಲ್ಪವಲ್ಲ, ಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. நீங்களும் நானும் போய் இதை முடிச்சிட்டாரு, இதை கொஞ்சம் முடிக்கல, அதை கொஞ்சம் முடிக்கலன்னு செய்ய முடியாது. ನಾವು ಹೋಗಿ ಇದು ಸ್ವಲ್ಪ ಮಾಡಿದರೆ ಅದು ಕಡಿಮೆ ಮಾಡಿದರೆ ಅದನ್ನ ಮಾಡಿದರೆ ಇದನ್ನ ಮಾಡಿ ಅಂತ ಹೋಗಿ ಮಾಡುವುದಲ್ಲ. இதுல கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டு போயிட்டாரு, இதுல கொஞ்சம் பெண்டிங் வச்சிட்டாருன்னு கர்த்தரை பார்த்து சொல்ல முடியாது. ಇದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಪೆಂಡಿಂಗ್ ಇಟ್ಬಿಟ್ರು, ಇದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕರ್ತನನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳುವುದಲ್ಲ. சொல்லுங்களேன், இட் இஸ் finished. ಹೇಳಿ, ಇದು ತೀರಿತು. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இட் இஸ் finished. ಇದು ತೀರಿತು. கன்னடத்துல சொல்றீங்களா? தீரித்து, எல்லவு தீரித்து. தமிழ்ல சொல்லமா? எல்லாம் முடிந்தது. ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು, முழுசா முடிஞ்சிருச்சுங்க. ಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಯಿತು. டெட்டலஸ்டாயிங்க. ಅದು ಟೆಟಲೆಸ್ಟಾಯಿ. என்னங்க?